ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் அருகே வாகனம் மோதி தனியார் தொழிற்சாலை ஊழியர் பலி. வேலை முடித்த வீடு திரும்பும்போது நடந்த சோகம். ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் அடுத்த ஆயல் பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் இவர் சமையல் தொழில் செய்து வருகிறார். இவரது மகன் மதிவாணன் 21. இவர் டிப்ளமோ முடித்து சூறை பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் காலை 7 மணிக்கு வேலைக்கு சென்று மாலை 3:30 மணிக்கு ஷிப்ட் முடிந்த நிலையில் ஓவர் டைம் பார்த்துவிட்டு இரவு 7 மணிக்கு பணி முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது தொழிற்சாலை அருகே பானவரம் வெங்கடாபுரம் சாலையில் வந்தபோது எதிர்பாராத விதமாக எதிரே வேகமாக வந்த வேன் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்ட மதிவாணன் பலத்த காயமடைந்தார். இதை கண்ட தொழிற்சாலை ஊழியர்கள் உடனே தொழிற்சாலைக்கு தகவல் தெரிவித்து ஆம்புலன்ஸ் அனுப்புமாறு கேட்டுள்ளனர். இதனிடையே காயமடைந்த மதிவாணன் தூக்கி கொண்டு தொழிற்சாலைக்கு சென்றுள்ளனர். ஆனால் தொழிற்சாலையின் கேட் திறக்காமல் உள்ளே செல்ல பாதுகாவலர்கள் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே மதிவாணன் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதை அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மதிவாணன் சடலத்தை தொழிற்சாலையின் உள்ளே வைத்து முற்றுகையில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பானவரம் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனாலும் பாதிக்கப்பட்டவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததால் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொழிற்சாலையின் முன் குவிக்கப்பட்டதால் மேலும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொழிற்சாலையின் பாதுகாவலர்களின் அலுவலகத்தின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தினர். பக்கத்தூர் ஆயல் கிராமத்தை சேர்ந்தவங்க என் பொண்ணு இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. மதிவானம் பேர் 3:30 மணிக்கு ஷிஃப்ட்டு முடியுது. அவங்களுக்கு ஓவர் டைம் ஷிஃப்ட்டு போட்டு அவனை வெளியே அமிச்சாங்க. 7:35 பஞ்சாயத்து வெளியே போகிறான். ரோடு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க. நாங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்பணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா என் பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம். அவங்க செக்யூரிட்டி ஆம்புலன்ஸ் அனுப்பலைங்க எங்களுக்கு. அதனால என் பிள்ளை உயிர் போயிடுச்சு. என் பிள்ளை உயிருக்கு பாதிப்பு. எதனால இவங்களான்னு கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. மேனேஜ்மெண்ட்லேயும் கொடுக்கல. இவங்களுக்கு எதுவரையும் வரல. போலீஸ் மட்டும்தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட்லேருந்து யாருமே வரலைங்க சார். இதுவரையும் எங்களாண்டு பேசல. எந்த ஒத்துழைப்புமே கொடுக்கல. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். போலீஸ் சார் தான் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 மணி நேரம் ஆகுது. நாங்கள் 7:30 மணிக்கு வந்தோம். நாங்கள் 11 மணி ஆகுது. இதுவரையும் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. போலீஸ் சாருக்கு மட்டும்தான் எங்களுக்கு உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணி பேசுகிறேன். அவங்க தான் எங்க கேள்வி பேசிக்கிறாங்களாண்டி. இந்த கம்பெனி சார்பாக யாருமே இதுவரையும் எங்களாண்டு பேசலைங்க சார். எங்களுக்கு என்ன சார் நியாயம் கிடைக்குது இந்த கம்பெனியில்? இதுவரையும் 3:30 மணி ஷிஃப்டோட 3:30 மணி ஷிஃப்ட் முடிச்சு அவன் ஒரு ஷிஃப்ட் அந்த ஓவர் டைம் போலன்னா அவன் ஒழுங்காக போய் வீட்டை சேர்ந்துருப்பான். ஓவர் டைம் போடுறதுனால தானே இந்த பிரச்சனை வந்துச்சு நைட்டில். சொல்லுங்க, இந்த ஓவர் டைம் போலன்னா அவன் போய் வீட்டை சேர்ந்துருப்பான்ல. சொல்லுங்க, அவங்க ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிருந்தா என் பிள்ளையை நாங்கள் காப்பாற்றிருப்போம். ஆம்புலன்ஸ் அனுப்பலைங்க. இங்கே அனுப்பிச்சிருந்தாலும் எங்கள் உயிரை காப்பாற்றிருப்போம். அதுக்கும் உதவி செய்யலைங்க. நாங்கள் கேட்டது உதவி பண்ணியிருந்தா போயிருக்கோம். நாங்கள் உயிரை காப்பாற்றிருப்போம். இதுவரையும் அவங்க உதவி பண்ணவே இல்லைங்க.